ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கே இங்க ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதை ஒத்துக்கிறீங்களா? அவங்கெல்லாம் வராங்க, நம்ம வேலை வாய்ப்பு போயிடுச்சு, ஏன் அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அமெரிக்கா ஒரு முதலாளித்துவம். அங்க பாத்தீங்கன்னா கம்பெனிகள் அவங்களுக்கு லாபம் லாபம் லாபம். நம்ம ஊர்ல சில கடைகளில் செவுத்து பின்னாடி லாபம்னு எழுதி வச்சிருப்பாங்க, தெரியுமா? அந்த மாதிரி அவங்க எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க மைண்ட்லயே லாபம் அப்படின்றது மட்டும்தான் இருக்கு. இங்க ஒரு அமெரிக்கர் வேலை பார்த்தா என்ன சம்பளம் கொடுப்பாங்களோ அந்த சம்பளத்தை கொடுக்கணும். கம்மி சம்பளம் கொடுத்து நீ ஏன் எடுத்துட்டு வர? உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? டீக் 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க. இது மாதிரி ஆன்சைட் போறவங்களுக்கு கம்பெனி இங்க இந்தியாவில் அந்த சம்பளம் தனியா கொடுக்கும், அமெரிக்காவில் அந்த கம்பெனி தனியா சம்பளம் கொடுக்கும். எதுக்கு டபுள் சம்பளம் கொடுத்தீங்க? அந்த கம்பெனிக்கு அது லாஸ் தானே. ஸோ இவ்வளோ சிக்கல்கள் இருக்கு. எதுக்காகனா எங்கெங்கெல்லாம் செக் வச்சா இவங்க மெர்சல் ஆவாங்க. சொன்ன மாதிரி மிரட்டுறதுக்கு ஒரு சான்ஸா எடுத்திருக்காங்க. பட் இந்த மிரட்டலுக்கெல்லாம் நம்ம பயப்படலாம். இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் இதுல முதல்ல அமெரிக்காவுக்கு தான் பாதிப்புன்னு பொருளாதார வல்லுநர்கள் சிலர் சொல்றாங்க. ஏன்னா நம்மளுடைய ஸ்கில் நம்மளுடைய திறன் அமெரிக்கர்கிட்ட கிடையாது அப்படின்ற போல ஒரு கருத்து சொல்றாங்க. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. இந்தியா அமெரிக்காவின் பேச்சை கேட்டுத்தான் நடக்க வேண்டும் என்ற ட்ரம்பின் ஆணவத்திற்கு எதிராக மோடி தொடர்ந்து செயல்பட்டு வராரு. இதையெல்லாம் முடக்கிற வகையில இந்தியாவின் ஐடி சேவைகளை முடக்கிற வேலையை அமெரிக்காவும் பார்த்து வருது. இது மோடிக்கு ஒரு எச்சரிக்கையா? யாருக்கு தான் ஒரு எச்சரிக்கை கொடுக்கல? புட்டினுக்கே எச்சரிக்கை கொடுப்பாரு. அடுத்த நாள் இல்லை அவர் நல்ல மனுஷன், ஜெலன்ஸ்கி தான் வரமாட்டேன்றாரு அப்படின்வாரு. அதனால் இந்த எச்சரிக்கை அப்படின்றதெல்லாம் ஒரு காலத்தில் வேணா மேபி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா ஏதாவது சொன்னால் அப்போ எச்சரிக்கைன்னு எடுத்துக்கலாம். இப்போ உதார் விடுறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்க. அதாவது அமெரிக்க கம்பெனிகள் அவங்க வேலையெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணாலும் இது மாதிரி பண்ணால் அவங்களுக்கு 25% டேக்ஸ் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா லெட்டஸே இந்த பிபிஓ சர்வீசஸ்ன்றது இல்லை பேக் அண்ட் ப்ராசஸ் அப்படின்றது இதையெல்லாம் இந்தியா, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி நாடுகள். இது இந்தியா மட்டும் இல்லை, சொல்லப்போனால் பிலிப்பைன்ஸில் ஏராளமாக பேக் அண்ட் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குங்க. அந்த மாதிரி நிறைய நாடுகளில் இப்போ இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வரி போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இங்கே நம்மக்கிட்ட ஆள் இல்லையா, எதுக்கு இந்த வேலையை நீங்கள் அங்கே கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு. எல்லாம் கரெக்டு தான், அங்கே ஆள் இருக்காங்க. ஆனால் எப்படி செய்வாங்க, எப்படி செய்கிறாங்க, இதுதான் கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு, கேரளா, நீங்கள் சமீபத்தில் செய்தியில் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் கூட நாற்று நடுற வேலைக்கு நார்த்துலேருந்து வந்திருக்காங்க. ஆமாம் சார். மாயவரத்துலலாம் அவங்க ஹிந்தியில் பாட்டு பாடிக்கின்னு, பெங்காலியில் பாட்டு பாடிக்கின்னு நாற்று நடுறாங்க, களை எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் ஆளே இல்லையா? அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி ஹோட்டல் எடுத்துக்கோங்க, சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஒடிஷா, பெங்காலி இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம நாட்டில் நம்ம ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கே இங்கே ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதை ஒத்துக்கிறீங்களா? அவங்கெல்லாம் வராங்க, நம்ம வேலை வாய்ப்பு போயிடுச்சுன்னு. ஏன் அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை இதுதான். திருப்பூரில் இருக்க ஒரு தொழிலதிபர் சொன்னார் பாருங்க, இங்கே நிறைய திருப்பூர் மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு எங்கேயுமே கிடையாது இல்லையா? அங்கேருந்து வரவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்க. ஆனால் இங்கே வரவங்க தொடர்ந்து வருவாங்களான்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இன்னும் சில பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் அவர் குறிப்பிட்டார். அதுக்கு நான் போக விரும்பலை. அதனால தான் இன்றைக்கி வயல் வேலையிலேருந்து நம்ம இது மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது அவர்களுக்கு கொடுக்கும் கூலியும் குறைவாக இருக்கின்றது. கடந்த வருடம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தேங்காய் பறிக்கிறதுல பிரச்சனை வந்ததுங்க. அவங்க அந்த வடக்குலேருந்து வந்தவங்களை வச்சு எடுக்கிறாங்க. இங்கே உள்ளூரில் இருக்கவங்க நாங்கள் தான் உரிப்போன்னு. அந்த தென்னந்தோப்பு உரிமையாளர் என்ன சொல்கிறாங்க, அதை பாருங்கள், இவங்க ஒரு காய்க்கு இவ்வளோ தான் கேட்குறாங்க, அவங்க கிட்டத்தட்ட 2 மடங்கு ரேட்டு கேட்குறாங்க, அவ்வளோ கொடுத்தா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு. இதே தான் இப்போ அமெரிக்காவிலையும் நடக்குது. அந்த வேலைகளை செய்வதற்கு அங்கே ஆள் இருக்காங்க. ஆனால் குறிப்பாக இந்தியர்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஆன்சைட் அனுப்புகிறோம் இல்லையா, இவங்கெல்லாம் அந்த 9 to 5 அப்படின்றதெல்லாம் கிடையாது. மாங்குன்னு வேலை செய்வாங்க. ஏன்னா இங்கே ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது காலையில் 7 மணிக்கு போனாங்கன்னா ராத்திரி 10 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்துட்டு க்ளவுடில் வேலை பார்ப்பாங்க. ஸோ அதே கல்ச்சர் தான் அங்கே போனாலும். அதனால் அவங்க ஒரே சம்பளம் கொடுத்து அதிகமான வேலை வாங்க முடிகின்றது. அவங்க ஃப்ரைடே நாங்கள் ஃப்ரைடே மூட்டில் இருக்கோம், வீக்கெண்டு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க.
அடுத்தது இந்தியா, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி நாடுகளுக்கு நீங்கள் அவுட் சோர்சிங் எதுக்காக பண்ணுறீங்க? முதல்ல இங்கே அங்கே கொடுக்குற சம்பளத்தை விட இங்கே கம்மியாக கொடுக்கலாம். ஸோ ப்ராஃபிட் டு த கம்பெனி. அதுக்காகத்தானே அவுட் சோர்சிங் பண்ணுறீங்க. மற்றபடி அமெரிக்காவில் ஆளே இல்லை, இந்தியாவில் பிலிப்பைன்ஸில் தான் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக கிடையாது. அப்போ நீங்கள் வரி போடுறீங்க, அந்த வேலைகளை எல்லாம் வந்து நீங்கள் அமெரிக்காவில் தான் அங்கே இருக்கவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அடி வாங்க போகிறது யார்? இங்கே இருக்கவனுக்கு வேலை போகும், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உனக்கு அதோட வலி பெருசாக இருக்கும். அதுதான் சார் அடுத்த கேள்வி அதுதான் இருந்துச்சு. இந்த ஹையர் ஆக்ட் 2025 வந்து அவங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நிறைவேற்றப்பட்டால் யாருக்கு சார் பாதிப்பு? இது வந்து ஹூ பிளிங்க்ஸ் ஃபர்ஸ்ட். இதுதான் ஒரு டெம்பரரி ஃபெனாமினாவாக தான் நான் பார்க்குறேன். பர்மனண்ட்டாலாம் இதை அவங்களால பண்ண முடியாது. இதனால ட்ரம்ப்போடைய ஆசை நிறைவேறுமா? அவர் வந்து எங்களுக்கு தான் எல்லா வேலையும் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அது வந்து நிறைவேறுமா? நடக்காத காரியம். நான் அதனால தான் சொன்னேன் டெம்பரரின்னு. ஏன்னா கோபி, அமெரிக்கா வந்து ஒரு முதலாளித்துவ நாடு. ஆமாம். அங்கே பார்த்தீங்கன்னா கம்பெனிகள் அவங்களுக்கு வந்து லாபம் லாபம் லாபம். நம்ம ஊரில் சில கடைகளில் செவுத்து பின்னாடி லாபம்னு எழுதி வச்சுருப்பாங்க, தெரியுமா? அந்த மாதிரி அவங்க எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க மைண்ட்லேயே லாபம் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். அவங்களுடைய ஒர்க்கர்ஸும் வந்து அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கரெக்டாக இருப்பாங்க வேற. ஆமாம். ஸோ அண்ட் லாபம் அப்படின்றது அண்ட் ஐ எம் ஆன்சரபிள் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஒன்லி. ஏன்னா கம்பெனியோடைய ஷேர் வேல்யூ இது பண்ணணும், அப்போ ப்ராஃபிட் அதை காமிக்கணும். இப்போ நீங்கள் எல்லா வேலையும் அமெரிக்காலேயே கொண்டு வரணும். இது இன்றைக்கி நேரத்து இல்லைங்க, இதுக்கு முன்னாடியே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து ஆளை கொண்டு வரீங்க அமெரிக்காவுக்கு ஆன்சைட் அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு அமெரிக்கர் வேலை பார்த்தா என்ன சம்பளம் கொடுப்பாங்களோ அந்த சம்பளத்தை கொடுக்கணும். கம்மி சம்பளம் கொடுத்து நீ ஏன் எடுத்துகிட்டு வரேன் இப்படி கேட்குறாங்க. கம்பெனி என்ன சொல்லுவான்? ஐயோ ப்ராஃபிட்டுக்காக தானே நான் கம்மி சம்பளத்துக்கே ஒருத்தனை கூப்பிட்டு வரேன். அப்படி பார்க்க போனால் இன்றைக்கி அந்த இல்லீகல் ஏலியன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, சட்டவிரோத குடியேறிகள், நிறைய இடங்களில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பேப்பர் இருக்காது. ஓகே. ஸோ கவர்மெண்ட்டில் வந்து மினிமம் வேஜஸ்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபெடரலில் வந்து $7.5 அண்ட் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா $17.5 பர் ஹவர் அப்படின்லாம் இருக்குது. பட் சில இடங்களில் ஆக்சுவல் அப்படின்றது வேறையாகவும் இருக்குது. அவங்களெலாம் வந்து பேப்பர் கிடையாது அப்படின்றதுனால பல சின்ன சின்ன நிறுவனங்களில் அவங்களெல்லாம் வந்து ஒரு $8 $10 ஒரு மணி நேரத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க வேலை பார்ப்பாங்க. ஏன்னா பழைக்கணும், அதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. ஸோ இதனாலையும் வந்து இல்லீகல் ஏலியன்ஸை அங்கே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ப்ராஃபிட் அது ஒன்று தானே குறிக்கோள். கேபிட்டலிசம் அப்படின்னா ப்ராஃபிட் தானே நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி இருக்கச்ச வந்து அங்கேருந்து கொண்டு வரவனுக்கு இங்கே இருக்கிற சம்பளத்தை கொடுன்னு, அதுக்கு நான் இங்கே இருக்கிற வேலை கொடுத்துட்டு போனேன். எதுக்கு நான் வந்து இது மாதிரி ஆன்சைட் போகிறவங்களுக்கு கம்பெனி இங்கே இந்தியாவில் அந்த சம்பளம் தனியாக கொடுக்கும், அமெரிக்காவில் அந்த கம்பெனி தனியாக சம்பளம் கொடுப்பான். எதுக்கு டபுள் சம்பளம் கொடுத்துங்க? அந்த கம்பெனிக்கு அது லாஸ் தானே. ஸோ இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. எதுக்காகனா எங்கெங்கெல்லாம் செக் வச்சா இவங்க வந்து மெர்சல் ஆவாங்க அப்படின்னு. ரைட்டு, நீங்கள் இந்த முதல்ல இந்த சட்டம் வந்து பாஸ் ஆகணும். அதை எப்படியும் பண்ணிடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனால் எவ்வளோ நாளைக்குள்ளே பண்ணுறாங்கன்றது முக்கியம். சுட சுட முடிக்கணும். ஒரு 2 மாதம் 3 மாதம் இழுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே வந்து ஏற்கனவே போட்ட டாரிஃபோட எஃபெக்ட் எல்லாம் அங்கே நொறுக்குன்னு குட்ட ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே வந்து இன்ஃப்ளேஷன் ஏறிட்டு இருக்கு. ஃபெடரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னும் வந்து தவறான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் அந்த சட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்னால் ரிப்பப்ளிகன் பார்ட்டிலேயே வந்து சலசலப்பு வரும். ஏன்னா ஏற்கனவே வந்து எல்லாம் நஷ்டத்தில் ஓடி நிற்குது, விலைவாசி ஏறி நிற்குது. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கம்பெனியோடைய ப்ராஃபிட்டையும் குறைச்சிங்கன்னா, இப்போ இந்த அவுட் சோர்சிங் கொடுக்குற கம்பெனிகள் அப்படின்றது வந்து அங்கே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், எத்தனையோ இருக்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டாரிஃபில் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த டாரிஃபோட எஃபெக்ட்ஸை ஓரளவுக்கு கம்பெனிகள் ஏற்றுக்குது, ஓரளவுக்கு கன்சியூமர் மேலே தள்ளி விடுறாங்க. ஆமாம். இப்போ அந்த மாதிரி கம்பெனிகள் இங்கே அவுட் சோர்சிங் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் நிறுத்திட்டிங்கன்னா அப்போது அவங்களுக்கு வந்து லிவரேஜே இருக்காது. எங்கே கொஞ்சம் குறைக்கிறதுன்னு அவங்களால யோசிக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ டோட்டலாக அடி வாங்கும். அதனால தான் நான் சொன்னேன், சீக்கிரமே பாஸ் பண்ணாதான் ஒரு பாசிபிலிட்டி. அப்படியே அது நடைமுறைக்கு வந்தாலுமே கோபி, அதில் நிறைய லூப் ஹோல்ஸ்லாம் வச்சு தான் அந்த சட்டத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மிரட்டுறதுக்கு ஒரு சான்ஸாக எடுத்திருக்காங்க. பட் இந்த மிரட்டலுக்கெல்லாம் நம்ம பயப்பட மாட்டோம், அவ்வளோதான். ஓகே சார், உலகத்திலே வந்து ரொம்ப ஐடி ஊழியர்கள் வந்து கோல்டன் ஸ்டாண்டர்டு வந்து இந்தியா தான் அப்படின்றவங்களும் சொல்கிறாங்க. இத்தகைய வந்து ஊழியர்களை வந்து இவர் வந்து சொந்த காலில் சூனியம் வைக்கிற போல் நம்மளை இழுந்துட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார்? அதுக்கு அடுத்ததான் நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எந்த நாட்டை தேடி போகும் சார்? இல்லை, இது வந்து இந்தியா ஸ்பெசிஃபிக் கிடையாது. ஓகே. வந்து எந்த நாடுகளுக்கு அவுட் சோர்சிங் அனுப்பினாலும் இந்த மாதிரி வரி அப்படின்றது தான் நான் பார்த்தது. அதனால் இது இந்தியாவிலேருந்து அங்கே போகுமா அப்படின்ற இது கிடையாது. இப்போ இந்த மெர்ச்சன்டைஸ் குட்ஸுக்கு வந்து 50% அப்படின்னாரு.
ஸோ இப்போ வியட்நாமுக்கு 20 போட்டுக்கிறாங்க, இந்தோனேஷியாவுக்கு 19 போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த வித்தியாசம் பார்க்கலாம். சர்வீசஸ் அப்படின்னு வரும்போது இது எல்லா நாடுகளையும் தான் அஃபெக்ட் பண்ணும். ஓகே. அதனால் இங்கே இந்தியாவில் இருக்க வேலை வாய்ப்புகள் வந்து வியட்நாம் போகுது, சீனா போகுது, இல்லை உக்ரைன் போகுது, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. பட் போகுமா, அமெரிக்க கம்பெனிகள் இதுக்கு தயாராக இருப்பாங்களா, அதை தான் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலி அடுத்த கேள்வியே எனக்கு அதுதான். ஏன்னா இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் இதில் முதல்ல அமெரிக்காவுக்கு தான் பாதிப்புன்னு பொருளாதார வல்லுநர்கள் சிலர் சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய ஸ்கில் வந்து, நம்மளுடைய திறன் வந்து அமெரிக்கர்கிட்ட கிடையாது அப்படின்ற போல ஒரு கருத்து சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? அதே போல் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் நம்மளுடைய ஸ்கில்லை வந்து அவங்க, ஏன்னா ஒரு வேலைன்னு ஒரு புதுசாக வேலை கொடுக்குற போல இருக்கும். அங்கே போனால் கூட அவங்களுக்கு வேலை கொடுத்தா கூட இப்போ தான் அவங்கள வந்து டெவலப் பண்ணுறோம், வேலையை கொடுத்து கற்றுக்கணும் அவங்க வந்து. இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு தானே சார் பாதிப்பு. இல்லை, ஸ்கில் இல்லாமல் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், இருக்கு. ஆனால் இங்கே கொடுக்குற சம்பளத்தை வச்சு அங்கே நீங்கள் மேனேஜ் பண்ண முடியாது. இதுதான் வித்தியாசம். ஒன்று வேணாங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு கோடிங் எழுதுகிற வேலை இங்கே பார்த்தீங்கன்னா, அதுவும் இன்னைக்கு வந்து ஐடி கம்பெனிகள்லாம் ஃப்ரெஷராக அவங்கள எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மிஞ்சி போனால் 25,000 ரூபா கொடுக்குறாங்க. ஓகே, சரியா? இது வந்து தோராயமாக சொல்லணும்னா ஒரு $280 $300 அப்படி வச்சுக்கலாம். இந்த $300 வச்சு இந்த மாதிரியான வேலைகளுக்கு அமெரிக்காவில் இங்கே நீங்கள் $300 ஒரு மாதத்துக்கு கொடுக்குறீங்க, அங்கே அது எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பத்தாது. ஓகே, கண்ணாபின்னு இருக்கும் அங்கே சம்பளம். அதனால தான் இங்கே வந்துட்டு இருக்கு. அப்போது நீங்கள் டகால்னு, ரெண்டாவது நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு ஒரு கம்பெனியை வச்சுருக்கீங்க, இவர் வரி போட்டார், அப்போ நாளைக்கே எல்லாத்தையும் இழுத்து மூடிடு, நாங்கள் உடனே அங்கே பண்ணுறோன்னா ஒரே நாளில் நடக்கிற காரியமா அது? எல்லாத்துக்கும் ஒரு சுவிட்ச் வச்சுக்கிறோன்னு வாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் டக்குன்னெல்லாம் இது நடக்காது. ஓகே. அப்போது அந்த டிரான்சிஷன் பீரியட்னு ஒன்று இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் லாபியிங்னு ஒன்று இருக்குது. அந்த கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, என்ன ட்ரம்ப் எவ்வளோலாம் அள்ளி குத்துக்கிறவங்க எலிக்ஷனுக்கு, நீ என்ன எங்கள் அடிமடியிலேயே கை வைக்கிறிய அப்படின்வாங்க. நேராக ட்ரம்ப் கிட்ட பேசாட்டாலும் அந்தந்த செனட்டர், காங்கிரஸ்மேன், காங்கிரஸ் உமன் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக லாபிங் பண்ணுவாங்க. என்னங்க 26 மிட் டர்ம் எலெக்ஷன் வருது, டொனேஷனுக்கு இங்கே தான் வந்து நிற்பீங்க, நீங்கள் பாட்டு எங்கள் ப்ராஃபிட்லேயே கையை வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்னத்தை கொடுக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ அப்போ அந்த ப்ரெஷர்ன்றது அதிகமாக இருக்கும். ஸோ முதல்ல இந்த சட்டம் நிறைவேறுகின்றதா அப்படின்னு பார்க்கணும். நமக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இழப்பு இருக்கலாம், ஆனால் அதை நம்மளால் சமாளிக்க முடியும் கோபி, அது பெரிய விஷயம் இல்லை. பட் அமெரிக்காவால் சமாளிக்க முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் ப்ராஃபிட் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு நஷ்டத்தில் ஓட வேண்டிய நிலைமைக்கு வரும் கம்பெனிகள். ஓகே. இன்னொரு பக்கம் விலைவாசி ஏறிட்டு இருக்கு, சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு, அடி வாங்க போகிறது அவங்க தான். அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, நம்ம இது மாதிரிலாம் உதார் விட்டா அவங்க எல்லாம் மெர்சல் ஆயிடுவாங்க அப்படின்னு. அதான் ஹூ பிளிங்ஸ் ஃபர்ஸ்ட்னு சொன்னேன் இல்லையா, யார் இழுத்து பிடிக்கிறோமோ அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க. நிச்சயமாக நம்மளால் வின் பண்ண முடியும். சப்போஸ் இது வந்துச்சுன்னா பிரதமர் மோடியோடைய நடவடிக்கை என்ன மாதிரி இருக்கும்? இந்த சேவைகள்லாம் வந்து நம்மளுக்கு அமெரிக்காவுக்கு எதிராக இருக்க நாடுகள்கிட்ட நம்ம போக வாய்ப்பு இருக்குங்களா? இல்லைங்க, இப்போ யூரோப்பியன் யூனியனில் வந்து அது ஓரளவுக்கு ஒரு மாதிரி சேச்சுரேட்டட், புதுசாக இது பண்ண முடியாது. பட் இப்போ யூகேவோட நம்ம அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம், யூரோப்பியன் யூனியனோட இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே நம்ம சர்வீசஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. அண்டு இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துட்டு ஓகே மற்ற நாடுகளில் நம்ம வந்து இதை விரிவுபடுத்தலாம், புதுசாக இந்த சேவைகளை பண்ணலாம். அது தாராளமாக பண்ணலாம். அது கவர்மெண்ட் வில் டெஃபினெட்லி டூ தட், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். என்ன கொஞ்சம் ஒரு கேப் இருக்கும், இன்னைக்கு இவங்க கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கே புதுசாக ஒரு கம்பெனி அப்படின்னு முடியாது கோபி. பட் இட் வில் டேக் டைம், நிச்சயமாக அது பண்ண முடியும். ரொம்ப நன்றி சார், ரொம்ப ஆரோக்கியமான விவாதத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி கோபி. உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? டீக் 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க.